நாளை வெள்ளையங்கிரி மலை கோவில் குற்றாலம் செல்ல வனத்துறை தடை. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலை முன்னிட்டு வெள்ளையங்கிரி மலை கோவை குற்றாலம் அருவிக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கும் பக்தர்களுக்கும் வியாழக்கிழமை வனத்துறை தடை விதித்துள்ளது. தமிழகத்தில் சட்டப்பேரவைத் தேர்தல் வியாழக்கிழமை அன்று நடக்கின்றது. தேர்தல் பாதுகாப்பு பணியில் 1.47 லட்சம் போலீசார் ஈடுபடுகின்றனர். 5.73 கோடி வாக்காளர்கள் வாக்களிப்பதற்காக மாநிலம் முழுவதும் 75,032 வாக்குச்சாவடிகளை தேர்தல் ஆணையம் அமைத்துள்ளன. தேர்தலில் 100% வாக்குப்பதிவை ஏற்படுத்த பல்வேறு விழிப்புணர்வும் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நாளை வாக்குப்பதிவை முன்னிட்டு கோவை குற்றாலம் அருவிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று பூண்டி வெள்ளையங்கிரியில் ஆண்டவர் கோவிலில் அருகே உள்ள வெள்ளையங்கிரி மலைக்கு பக்தர்கள் செல்வதற்கு வனத்துறை தடை விதித்துள்ளது. இது தொடர்பாக வனத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் வாக்களிக்கும் வகையில் வியாழக்கிழமை ஒருநாள் மட்டும் கோவை குற்றாலம் அருவி மூடப்படுகிறது. இங்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று வெள்ளையங்கிரி மலைக்கும் புதன்கிழமை மாலை 6 மணி முதல் நாளை நள்ளிரவு 12 மணி வரை செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. தடை செய்யப்பட்ட நேரத்தில் கோவை குற்றாலம் அருவி வெள்ளையங்கிரி மலைக்கு மக்கள் யாரும் செல்ல முயற்சிக்க வேண்டாம். இந்த தடையை மீறி குற்றாலம் அருவி வெள்ளையங்கிரி மலைக்கு பக்தர்கள் சுற்றுலா பயணிகள் செல்வதை தடுக்க வனத்துறையின் வேட்டை தடுப்பு காவலர்கள் மற்றும் யானை பாதுகாப்பு படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபடுகின்றனர். வனத்துறையின் தடையை மீறி தடை செய்யப்பட்ட வனப்பகுதிக்குள் அத்துமீறி நுழைபவர்கள் மீது இந்திய வன பாதுகாப்பு சட்டப்படி தகுந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.